விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, குட்டி காவேரி கூட்டிகிட்டு வந்து அட்மிஷனுக்காக போகிறாரு. அடுத்து வந்து இங்கே ஸ்கூலை பார்த்துட்டு, காவேரி ரொம்ப நல்லா இருக்குது டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தல எவ்வளோ பெரிய ஸ்கூல்னு, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் நீ படிக்க போகிற. இந்த ஸ்கூல் ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே வித்தியாசமான முறையில் வந்து உனக்கு சூப்பராக சொல்லித் தருவாங்க. விளையாட்டு முறையுமே வந்து உனக்கு உன்னோட படிப்பு சொல்லி தருவாங்க. அது ஈஸியாக இருக்கும் கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்றாங்க. கண்டிப்பாக நாளையிலேருந்து இங்கே வந்துடலாம்ல அப்படின்னு. சரிங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே டாடி, எனக்கு ஒரு விஷயம் புரியல டாடி. இந்த ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பார்த்தால எவ்வளோ வந்து ஒன்றை மாதிரியே குழந்தைங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விஜயும். அடுத்து வந்து இங்கே அட்மிஷனுக்கு போயிட்டு அட்மிஷனும் ஃபுல்லாக போட்டுடுறாங்க. அப்போ காவேரின்ற பேரில் அழகாக அட்மிஷன் போட்டு ஃபுல்லாகவே முடிச்சிடுறாங்க. இங்கே வந்து குழந்தைங்க வந்து நம்ம விஜயும் ரொம்ப சந்தோஷமாக வந்து அட்மிஷன்லாம் முடிச்சுட்டு அந்த காலேஜ்லேருந்து புறப்பட்டு போகிறாங்க. இங்கே வந்து தாத்தா வந்து கேட்குறாரு, அட்மிஷன்லாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்தது தாத்தா ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. காவேரி ஸ்கூலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. பரவாயில்லையே, காவேரி ஸ்கூல் தயாராகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து, வேலை செய்கிறவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, வீடெல்லாம் காலி பண்ணிட்டு காவேரி அவங்க அம்மாவும் வந்து அங்கே இருக்க சாமான் இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக காஞ்சிபுரம் வந்து இறங்குறாங்க. காஞ்சிபுரம் வந்து இறங்கினோடனே வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த வீடு தான்மா அப்படின்னு சொல்லிட்டு சாவி கொடுத்துட்டு போகிறாங்க. அம்மா இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு, வாமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு காட்டுறாங்க. வீடு எப்படிமா இருக்குது, நல்லா தாண்டி இருக்குது வீடு அப்படின்றாங்க. சரிம்மா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லு, எல்லாமே நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் வாங்கிட்டு வரேன்டிம்மா, இப்போ புது இடமா, நீ மட்டும் என்ன புது இடத்தானே உனக்கும், நம்ம 2 பேருமே போய் வாங்கிட்டு வரலாண்டி. அப்போ வீட்டை யார் பார்த்துக்குது, வீடு சாமான்லாம் இற கட்டணும்ல, நீ இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் போய் வாங்கிட்டு வரேன் சரியா, புது இடமா இருக்குடி பார்த்து போடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு காவேரி எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, தாத்தா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தாத்தா, எல்லா புக்ஸையும் கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்ஸ் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாரு காவேரி, இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ, இங்கே பார்த்தியா எவ்வளோ புக்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் படிக்கணும் சரியா அப்படின்னோன்னா, சரிங்க டேடி அப்படின்றாங்க. சரிப்பா, நாளைக்கு காவேரியை விடுறதுக்காக நான் போயிட்டு வரவா அப்படின்னோன்னா, அதெல்லாம் வேணாம், நானே போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. எதுக்குப்பா உனக்கு சிரமம், உனக்கு வேலை இருக்கும்ல, எனக்கு காவேரி பார்த்துக்கிறதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது தாத்தா, என் காவேரி தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. சூப்பர் டேடி, நீங்களே வரீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் டேடி அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறா குழந்தையும். அடுத்த நாள் வந்து இங்கே வந்து காவேரி வந்து அர்ஜென்ட்டாக கிளம்புறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து, என்னடி சாப்பிட கூட கிளம்பா, எனக்கு ஒரே எக்ஸைட்டாக இருக்குமா, உடனே நான் போயிட்டு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, அங்கே போனோன்னே முதல்ல எனக்கு என்ன ரூம் கொடுக்குறாங்கன்னு தெரில, எனக்கு என்ன கேஜி கொடுக்குறாங்களா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்களா, என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரிலம்மா, அதனால் அங்கே போனாதாம்மா எல்லாம் புரியும், அதனால் சீக்கிரமாக கிளம்புதாம்மா கரெக்டாக, அதனால தான் நான் சீக்கிரமாக கிளம்புறேன் அப்படின்னு அப்போ பாருமா இப்போயே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி, காவேரி இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில் நல்லபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு காவேரியும் கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து இறங்குறதுக்கும் கரெக்டாக விஜய் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இறங்குறதுக்கும் சரியாக இருக்குது. 2 பேரும் ஒரே டைமில் வந்து அங்கே வண்டியில் வந்து இறங்குறாங்க. கரெக்டாக ஸ்கூலை பார்த்துட்டோன்னா காவேரிக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா பெரிய ஸ்கூலாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்கூலாக, அப்பா நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் வச்சு இங்கே விஜய் வந்து குட்டி காவேரியோட வந்து இறங்குறாரு. அப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்துடுவீங்கன்னு என்ன கூப்பிட்டா, நான் சீக்கிரமாக வந்துடுவேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் வரணும், தாத்தா அனுப்பக்கூடாது, சரி நானே வரேன் ஓகேவா அப்படின்றாங்க. எவ்வளோ நேரம்ப்பா ஸ்கூல் இருக்கும் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் நாள்ன்றதால சீக்கிரமாக அனுப்பிச்சிடுவாங்க, அடுத்தடுத்த நாள் தான் வந்து லேட் ஆகும் அப்படின்னோடனே, ஓகே டேடி அப்போனா எனக்கு இன்றைக்கி சீக்கிரம் விட்டுருவாங்களா, ஆமாட்ட செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. சரி அங்கே பாரு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, மிஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அவங்க வந்து உன்னை கூப்பிட்றாங்க பாரு, நீ போகணும் அப்படி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா அது கேட் வரைக்கும் நானே கூட்டின்னு போய் விட்றேன்னு சொல்லிட்டு விஜய் கூட்டின்னு வராரு. விஜய் பின்னாடி காவேரி வராங்க. 2 பேரும் ஒரே கேட் வழியாக வந்து நுழையத்துக்காக போகும்போது கரெக்டாக வந்து குழந்தை வந்து கீழே வந்து அவங்களோட அந்த பேக்கை வந்து கீழே போட்டுடுறா. விஜய் வந்து குனிஞ்சு எடுக்க வராரு. காவேரி உள்ளே போயிடுறாங்க.